Good morning, all of you. Welcome to our Max Ma'am channel. நான் உங்கள் மேக்ஸ் டீச்சர் பேசுகிறேன். நல்லா இருக்கீங்களா சாமி? இன்னைக்கு நம்ம 5th chapter 12th அனாலிட்டிக்கல் ஜியோமெட்ரி பார்க்க போகிறோம். இதில் எக்ஸாம்பிள் 5.1 தான் சாமி பார்க்க போகிறோம். பாருங்கள், ஃபைண்ட் த ஜென்ரல் ஈக்குவேஷன் ஆஃப் எ சர்க்கிள். ஒரு சர்க்கிளோடைய ஜென்ரல் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். வித் சென்டர் கொடுத்துருக்காங்க அண்டு ரேடியஸ் கொடுத்துருக்காங்க. கண்ணு சென்டர் -3, -4 கொடுத்துட்டாங்க. ரேடியஸ் 3 கொடுத்துட்டாங்க. சென்டரும் ரேடியஸும் கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் ஃபார்ம் கண்டுபிடிக்கணும். ஒன்றுமே இல்லைடா தங்கம். சென்டருக்கு HKன்னு பேர் கொடுக்கோ, ரேடியஸ்க்கு Rன்னு எடுத்துக்கோ. நான் சொல்கிறது புரியுதா ராஜா? சென்டரை HKன்னு எடுத்துக்கோ, ரேடியஸை Rன்னு எடுத்துக்கோ. அப்போ ஹெச்னா -3, Kனா -4. அப்போ therefore ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள் சென்டரும் ரேடியஸும் கொடுத்தாவே ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள் என்ன? x - h ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y - k ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு r². இப்போ அதில் ஃபார்முலா தெரிஞ்ச போதும், அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுறது தான் சாமி, ஒன்றுமே இல்லை. HK அப்போ x - h ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y - k ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு r². இப்போ பாருங்கள், இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். எக்ஸ் அப்படியே இருக்கும், மைனஸும் அப்படியே இருக்கும். ஹெச் பாருங்கள் -3. அப்போ இதை கொண்டாந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணும்போது இங்கே பார்த்தாங்க, இங்கே ஒரு மைனஸ், இங்கே ஒரு மைனஸ். அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் +3 ஆயிரும். அப்போ எக்ஸ் +3 ஹோல் ஸ்கொயர்னு வந்துடும். அதே மாதிரி ப்ளஸ்ஸு ஒய்ஏ, இந்த மைனஸ் இருக்குது, இங்கே கே பாருங்கள் -4. அப்போ இதை கொண்டாந்து அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணும்போது சாரி, கொடுத்துருக்கிறதுல ஒரு மைனஸ், ஃபார்முலாவில் ஒரு மைனஸ். அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் +4ன்னு வரும். ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 3, r பாரு 3². இப்போ இது புரியுதா கண்ணு? இதை போட்டீங்கன்னா ஃபார்முலாவுக்கு உனக்கு கண்டிப்பாக 1 மார்க் கொடுத்துருவாங்க ராஜா. அப்புறம் ஆன்சர் போட்டீங்கன்னா, இது 2 மார்க்கில் கேட்டாங்கன்னா ஆன்சர் போட்டீங்கன்னா 1 மார்க் கொடுத்துருவான். மொத்தம் ஃபார்முலாவுக்கு கண்டிப்பாக 1 மார்க் இருக்குது. இப்போ சப்ஸ்டியூட் பண்ணாச்சு. எப்படி ப்ளஸ் வருது தெரியுதா ராஜா? இந்த மைனஸும் மைனஸும் சேர்ந்து +3, அதே மாதிரி மைனஸும் மைனஸும் சேர்ந்து +4 ஆயிடும். இப்போ இதை ஸ்கொயர் பண்ணலாம். எக்ஸை ஸ்கொயர் பண்ணால் x² ப்ளஸ் 3 ஸ்கொயர் பண்ணால் 9. இதை 3ஐயும் பெரும்ப பாரு 2ab. இது a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட் சாமி. a² + b² + 2ab அதுதான். அப்போ எக்ஸை ஸ்கொயர் பண்ணால் x², 3 ஸ்கொயர் பண்ணால் 9. இதை 3ஐயும் பெருக்கிப்பார். 2abங்கும் போது 3 2s are 6x. அதே மாதிரி தான் ப்ளஸ் ஒய்யை ஸ்கொயர் பண்ணால் y² ப்ளஸ் 4 ஸ்கொயர் பண்ணால் 16 ப்ளஸ் 2ab எப்படி பெருக்கும்போது 4 2s are 8y. அப்புறம் இங்கே 3 ஸ்கொயர் பண்ணால் 9, அது இந்தாண்ட வந்தால் -9 ஈக்குவல் டு 0. இப்போ +9ம் -9ம் கேன்சல் ஆயிரும். அப்போ ஆர்டராக நம்ம எழுதும்போது கண்ணு x² ப்ளஸ் y² ப்ளஸ் 6x ப்ளஸ் 8y ப்ளஸ் 16 ஈக்குவல் டு 0. ஜென்ரல் ஃபார்ம் வந்துருச்சா? இதுதான் சாமி, ஒன்றுமே இல்லை. இந்த ஃபார்முலா இது என்ன? சென்டர் HKன்னு எடுத்துக்கணும், ரேடியஸ் Rன்னு எடுத்துக்கணும். ஃபார்முலா வேணும், சப்ஸ்டியூட் பண்ணி a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் பெருக்கி போடுறேன். இவ்வளவுதான். புரியுதா தங்கம்? விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.